இயல் 1 உரைநடை உலகம். வளர்தமிழ் பாடத்தை பார்ப்போம். நுழையும் முன் மூத்த தமிழ்மொழி என்றும் இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது. காலத்திற்கு ஏற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்கச் செய்வது. உலக செம்மொழிகளில் ஒன்றாக விளங்கும் தமிழ் மொழியின் சிறப்புகளை அறியலாம். வாருங்கள். மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகளுள் ஒன்று மொழி. மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. மொழி நாம் சிந்திக்க உதவுகிறது, சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது. பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவதும் மொழியே. உலகில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இவற்றுள் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் ஆகிய இரண்டையும் பெற்றுள்ளன. உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிகச் சிலவே. அவற்றுள் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகளே. தமிழ் மொழி அத்தகு சிறப்பு மிக்க செம்மொழியாகும். தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை. ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை. பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடுகிறார். மூத்த மொழி. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரத தாயின் தொன்மையை பற்றி பாரதியார் கூறிய கருத்து தமிழ் தாய்க்கும் பொருந்துவதாக உள்ளது. சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்கும். தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் ஆகும். அப்படி என்றால் அதற்கு முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? இதனை கருத்தில் கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதனை உணரலாம். எளிய மொழி. தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர் மெய் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒலிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர் மெய் எழுத்துக்களை எளிதாக ஒலிக்கலாம். எழுத்துக்களை கூட்டி ஒலித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துவிடும். எடுத்துக்காட்டு: ஆ கூட்டல் மூ கூட்டல் து அமுது. தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எளிதுதான். இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. எடுத்துக்காட்டு: வலஞ்சுழி எழுத்துக்கள் என்பது அ, ஏ, ஔ, ந, ஞ. அ, ஏ, ஔ, ந, ஞ. இடஞ்சுழி எழுத்துக்கள் ட, ய, ல. ட, ய, ல. தெரிந்து கொள்வோம். சொல். முதலில் ஆளப்படும் இலக்கியம் மேற்கோள். தமிழ். தமிழ் என்னும் சொல் தொல்காப்பியத்தில் தமிழன் கிளவியும் அதனோ ரற்றே 386வது தொல்காப்பியத்தில் பாடல் வரியில் வந்திருக்கு. அடுத்து தமிழ்நாடு என்னும் சொல் சிலப்பதிகாரமும் வஞ்சிக்காண்டம் ரெண்டுலேயுமே. இது இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய வஞ்சிக்காண்டத்தில் இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். வஞ்சிக்காண்டம் 165வது பாடலாக வருது. தமிழன் அப்படின்ற சொல் அப்பர் தேவாரம் இலக்கியத்தில் தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம் 23வது பாடலாக வருது. சீர்மை மொழி. சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகளுள் அதன் சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது. உயர்திணை, அஃறிணை என இருவகை திணைகளை அறிவோம். உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை என அமைய வேண்டும். ஆனால் தாழ்திணை என்று கூறாமல் அஃறிணை, அதாவது அல் கூட்டல் திணை, உயர்வு அல்லாத திணை என்று பெயரிட்டனர் நம் முன்னோர்.
பாகற்காய் கசப்பு சுவை உடையது. அதனை கசப்பு காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் என வழங்கினர். இவ்வாறு பெயரிடுவதிலும் சீர்மை மிக்கது தமிழ்மொழி. பழமை மொழி. தமிழ் பழமை மிக்க மொழி. தொல்காப்பியம், நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்தது தமிழ்மொழி. எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்களை கொண்டது. திருக்குறள், நாலடியார் முதலிய அறநூல்கள் பலவும் நிறைந்தது. சிலப்பதிகாரம், மணிமேகலை முதலிய காப்பியங்களை கொண்டது. இவ்வாறு இலக்கிய இலக்கண வளம் நிறைந்தது தமிழ்மொழி. தமிழ்மொழி சொல்வளம் மிக்கது. ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ்மொழியின் சிறப்பாகும். சான்றாக, பூவின் 7 நிலைகளுக்கும் தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனி பெயர்கள் தமிழில் உண்டு. ஓர் எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு. ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் உண்டு. சான்றாக, மா எனும் ஒரு சொல் மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருள்களை தருகிறது. வளர்மொழி. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும். தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிதாக உருவாகி வருகின்றன. செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா போன்றன தமிழ் கவிதை வடிவங்கள். செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா போன்றன தமிழ் கவிதை வடிவங்கள். கட்டுரை, புதினம், சிறுகதை போன்றன உரைநடை வடிவங்கள். தற்போது அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது. தெரிந்து கொள்வோம் தாவர இலை பெயர்கள். இலை: ஆள் இலை, அரசு இலை, மா இலை, பலா இலை, வாழை இலை. கீரை: அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை. புல்: அருகம்புல், கோரைப்புல். தாள்: நெல் தாள், வரகு தாள். மல்லி தலை, மல்லித்தலை. சப்பாத்தி கள்ளி மடல், தாளை மடல். சப்பாத்தி கள்ளி மடல், தாளை மடல். கரும்பு தோகை, நாணல் தோகை. பனை ஓலை, தென்னை ஓலை. கழுகு அதாவது பாக்கு. கமுகுனா பாக்கு. கமுகு கூந்தல். புதுமை மொழி. இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய கலைச்சொற்கள் உருவாகி வருகின்றன. இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை முதலிய சொற்களை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். சமூக ஊடகங்களான செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படத்தக்க மொழியாக விளங்குகிறது தமிழ்மொழி. அறிவியல் தொழில்நுட்ப மொழி. உலகில் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல உள்ளன. இந்நிலையில் தமிழ் வரிவடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்தத்தக்கவையாக உள்ளன. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை. ஆயினும் அவை கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தையும் பெற்றுள்ளன. தமிழ் எண்களை அறிவோம். 1 முதல் 10 வரைக்கும் இருக்காங்க. அடுத்தது, மூத்த மொழியான தமிழ் கணினி, இணையம் போன்றவற்றில் பயன்படத்தக்க வகையில் புது மொழியாகவும் திகழ்கிறது. இத்தகைய சிறப்புமிக்க மொழியை கற்பது நமக்கு பெருமை அல்லவா? தமிழ் மொழியின் வளமைக்கும் வளர்ச்சிக்கும் பங்காற்ற வேண்டியது நமது கடமை அல்லவா? 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள்.
வரிசை எண் சொல் இடம்பெற்ற நூல் கொடுத்துருக்காங்க. வேளாண்மை என்ற சொல் கலித்தொகை 101வது பாடலிலும் திருக்குறள் 81வது குறளிலும் வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ளது. உழவர் எனும் சொல் நற்றிணையின் 4வது பாடலில் இடம்பெற்றுள்ளது. பாம்பு எனும் சொல் குறுந்தொகையில் 239வது பாடலில் இடம்பெற்றுள்ளது. வெள்ளம் எனும் சொல் பதிற்றுப்பத்தில் 15வது பாடலில் இடம்பெற்றுள்ளது. முதலை எனும் சொல் குறுந்தொகையில் 324 பாடலில் இடம்பெற்றுள்ளது. கோடை எனும் சொல் அகநானூற்றில் 42வது பாடலாக இடம்பெற்றுள்ளது. உலகம் எனும் சொல் தொல்காப்பியம் கிளவியாக்கம் 56வது பாடலிலும் திருமுருகாற்றுப்படையில் 1வது பாடலிலும் இடம்பெற்றுள்ளது. மருந்து அகநானூறு 147வது பாடலிலும் திருக்குறளில் 952வது குறளிலும் இடம்பெற்றுள்ளது. ஊர் தொல்காப்பியம் அகத்திணையியலில் 41வது பாடலில் இடம்பெற்றுள்ளது. அன்பு தொல்காப்பியம் களவியலில் 110வது பாடலிலும் திருக்குறளில் 84வது குறளிலும் இடம்பெற்றுள்ளது. உயிர் தொல்காப்பியத்தில் கிளவியாக்கம் பகுதியில் 56வது பாடலிலும் திருக்குறளில் 955வது பாடலிலும் இடம்பெற்றுள்ளது. மகிழ்ச்சி தொல்காப்பியத்தில் கற்பியலில் 142வது பாடலிலும் திருக்குறளில் 531வது குறளிலும் இடம்பெற்றுள்ளது. மீன் குறுந்தொகையில் 54வது பாடலில் இடம்பெற்றுள்ளது. புகழ் தொல்காப்பியத்தில் வேற்றுமையியல் 71ல் இடம்பெற்றுள்ளது. அரசு திருக்குறள் 554வது குறளில் இடம்பெற்றுள்ளது. செய் குறுந்தொகையில் உள்ள 72வது பாடலில் இடம்பெற்றுள்ளது. செல் தொல்காப்பியம் 75லும் புறத்திணையிலும் இடம்பெற்றுள்ளது. பார் பெரும்பானாற்றுப்படையில் 435வது பாடலாக இடம்பெற்றுள்ளது. ஒளி தொல்காப்பியம் கிளவியாக்கத்தில் 48வது பாடலாக இடம்பெற்றுள்ளது. முடி தொல்காப்பியம் வினையியலில் 206வது பாடலில் இடம்பெற்றுள்ளது. கற்பவை கற்றபின் மாற்றங்களுக்கு ஏற்ப தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் மொழி தமிழ் என்பது பற்றி கலந்துரையாடுக. தமிழ் பேசத் தெரியாத குடும்பத்தினர் உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளனர். அவர்களுக்கு நீங்கள் கற்றுத்தர விரும்பும் 10 தமிழ் சொற்களை பட்டியலிடுக. வாழ்த்துக்களை தமிழில் கூறுவோம். பிறந்தநாள் வாழ்த்து. நீண்ட நீண்ட காலம் நீ நீடூழ் வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும். 8 திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். சர்க்கரை தமிழ் அள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எழுதியவர் அறிவுமதி. இயல் 1 கனவு பலித்தது கடிதம். தமிழில் இயல் உண்டு, இசை உண்டு, நாடகம் உண்டு. இவை மட்டுமல்ல, அறிவியலும் உண்டு. தமிழுக்கு அறிவியல் புதிதல்ல. அன்று முதல் இன்று வரை அறிவியல் செய்திகளை இலக்கியங்கள் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். இலக்கியங்கள் கூறும் செய்திகளை அறிவோமா? இடம் மதுரை, நாள் 12/5/2017. முக்கியமானது மட்டும் பார்ப்போம். இந்த லெட்டரை படிப்போம். அன்புள்ள இன்சுவை, இங்கு நான் நலமாக இருக்கிறேன். உன் கடிதம் கிடைத்தது. 6ஆம் வகுப்பிலே உன் எதிர்கால இலக்கினை உருவாக்கி கொண்டு விட்டாய். மகிழ்ச்சி. தமிழில் படித்தால் சாதிக்க முடியாது என்பது தவறான எண்ணம்.
சாதனையாளர்கள் பலரும் தங்கள் தாய்மொழியில் படித்தவர்களே. சாதனைக்கு மொழி ஒரு தடையே இல்லை. நீண்ட காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள். தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் பல காணப்படுகின்றன. அவற்றுள் சிலவற்றை உன்னுடன் பகிர நினைக்கின்றேன். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எனும் 5ம் கலந்து இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் எனும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியும் உள்ளார். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும். பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளை முகவாது நாள்வழி என ஔவையார் பாடலில் கூறப்பட்டுள்ளது. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்து பதிற்றுப்பத்தி எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றிணை எனும் நூலில் காணப்படுகிறது. முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவத்திற்கான இன்றைய கூறுகள் வியப்பளிக்கின்றன அல்லவா? தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும். அறிவியல் அறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்து இது. இக்கருத்து திருவள்ளுவ மாலை எனும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது. தினையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். தினையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். திருவள்ளுவ மாலை. நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகமாதலின் தொல்காப்பியம். கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி கார் 40. நெடு வெள்ளூசி நெடு வசி பரந்த வடு பதிற்று 10. கோட்சுறா எரிந்தெனச் சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் நற்றிணை. தற்காலத்தில் அறிவியல் துறையில் மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் தமிழர்கள் கோலோச்சி வருகிறார்கள். சாதனையாளர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை அறிந்து கொள். நமது ஊர் நூலகம் உனக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நூல் வாசிப்பு உன் சிந்தனைக்கு வளம் சேர்க்கும். அறிவியல் மனப்பான்மை பெருகும். தமிழாலும் தமிழராலும் எந்த துறையிலும் எதையும் சாதிக்க முடியும். தொடர்ந்து முயற்சி செய். நீ வெல்வாய். உன் கனவு நனவாக வாழ்த்துகிறேன். அன்புடன் உன் அத்தை நறுமுகை. தெரிந்து கொள்வோம். தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள். மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் சிவன் சிவன். சரி, அடுத்த தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.